தான் தோல்ல தான் விட்டமின் பி இருக்குதான். விட்டமின் பி அதான் வாயில வைக்கலாம் வந்துக்கிறேன். போடுவா பி விட்டமின் பி பஞ்சர் ரொம்ப குறைவா இருக்கு. நாலு வயசு வச்சுக்கிறாங்க. ஆயா வைக்கிற என்னப்பா தாயா சொல்ற? யார பாத்து ஆயா ஆயா நாட்டு மகாராணி பார்த்து ஆயா சொல்லமா? அது வந்து ஆசுல டேய் யார் அம்மா இன்னும் பாத்து ஆயா நாமா அவ ஆயா ராசு போல் ஆயா இன்னும் பாத்து ஆயா நாமா இந்த வீட்டு கட்சினாவுதா யார பாத்து ஆயாடா ஆயா வாய்தா பூரா அப்படியா ஆயா ஆயா தேவிடா அது தேவி இந்த மணிமணி நாட்டு அரசி அரிசிதா ஐயா அரிசியா அரசி அரிசியா ஏண்டா சொல்லுவ எனக்கு முன்னால வரவேற்கிற நீ ஆமா இன்றைய காலத்துல நம்ம அப்படி முன்னால எனக்கு முன்னாடி வந்து எல்லாரும் கேட்ட கேள்வி ஒருத்தர் சொல்ல ஏண்டா நீ கேள்விகளா இந்த ஊர்ல யாருக்கு பதில் இல்ல ஆமா என்ன கேள்வி கேட்டா பெண்களுக்கு பிடித்த பூ என்ன பூ பெண்களுக்கு பிடித்த பூ என்ன பூ ஆமா ஏண்டா இந்த கேள்விக்கு பதில் இல்ல பெண்களுக்கு பிடித்த பூ என்ன பூ கேட்டா ஆமா இந்த கேள்விக்கு யாருக்குமே பதில் தெரியல யாருமே தெரியல யாருமே சொல்லலையா பூதே சொல்லுவ பெண்களுக்கு பிடிச்ச பூ எனக்கு பிடிச்சது ஏய் மல்லிகை பூ. எங்க ஆயா கிட்ட கேட்டியா எல்லாரும் கேட்டேன் கேட்டா ஆமாடா சரி இப்போ இந்த ஆயா கிட்ட பெண்களுக்கு கேளு பிடிச்ச பூ எல்லாம் எல்லாமே பிடிச்ச பூ ஆமா எனக்கு பிடிச்சது மல்லிகை ஏய் தெரியுமா மல்லி இருக்கு சாமந்தி இருக்கு ஜாதி மல்லி இருக்கு கனகாமரம் இருக்கு எத்தனையோ மலர் இருக்கு விதமான பூ இருக்கு என்ன விதமான மலர் இருக்கு எல்லாமே பெண்களுக்கு பிடிச்சதுதான் பிடிச்சதுதான். இது கேட்டா யாருக்கு பதில் பதில் தெரியல தெரியல ஏய் டச்சா பட தெரியுமா தெரியாதா ஏய் கம்பெனி நான் சொன்னதானே சரியா இருக்கு உனக்கு தெரிஞ்ச கம்பெனி எனக்கு தெரியும் ஆமாமா உனக்கு தெரியும் எனக்கு தெரியும் எப்படி பெண்களுக்கு பிடித்த பூ அடுப்பு அடுப்பு ஏய் நான் பூவா பெண்களுக்கு பிடித்த பூ அடுப்பு பிச்சுக்கு செருப்பு ஏய் ஏய் எங்கடா இருக்குது அடுப்பு அடா பருப்பு ஏய் அடுப்பு 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 நெருப்பு நீங்க பூதே என்னம்மா சின்னவனா இருந்தாலும் சரியான கேள்வி கேட்டு என்னையும் மடக்கிட்டாரு ஏன்னா நான் பூ பத்தி கேட்கறான்னு சொல்லிட்டு ஆஹா. எனக்கு பிடிச்சது மல்லிகை பூன்னு சொன்னேன் ஆ. ஆனா அடுப்புக்கு ஒரு பூ இருக்கு. நான் போமா பூவா பூ பொல்லாத பூ ஏய். அதான் பிடிக்குமா பெண்களுக்கு ஏண்டா? எந்த காலத்துல கலக்குற அடுப்பு நீங்க அந்த அடுப்பு இருந்தா பெண்கள் எல்லாம் ஆண்களுக்கு சமைச்சு போடுறாங்க அதெல்லாம் கிடையாது ஆ. இப்ப காலம் மாறி போச்சு மாறி போச்சு. யார் வீட்ல அடுப்பு கிடையாது எல்லா வீட்ல கேஸ் ஸ்டவ் தான் ஏசா? வாங்கி சிறுக்கு மாத்தி மாத்தி யூஸ் பண்றாங்க அப்படியா? வச்சு கொட்ட வேண்டியது சிலிண்டர் ஆகி போயிட்டா அடுப்பால தான் போகணும் அதெல்லாம் கிடையாது ஆ. நாங்க லீவ் விட்டுருவோம் எதுக்கு சாப்பாட்டுக்கு எப்படி பொரியல் ஆர்டர் பண்றோம் போன் எடுத்து காலையில் வச்சாங்கன்னா போதும் சாப்பாடு ஊத்து வாசி பண்ணி வந்து நிக்குது ரெண்டாயிரத்தி கட்டு போய் என்ன பண்றோம் ஏய் ஏய் சின்னவனா இருந்தாலும் ஆ. சரியான கேள்வி ஆமாமா குழந்தை ஏய். உனக்கு இருக்குடா உள்ள வச்சுக்கணும் பேரு என்னது? போல ஏய் மூளை இங்க இருக்கு ஆ. அது என்ன ஆட்டம் உள்ள போல தப்பா எடுத்துக்காத மேல கிட்ட சிந்து போல அவனுக்கு இருக்கிறத போல அவனுக்கு தான் அந்த மூளை எப்போ மூளையா சாப்பிட்டோ வந்துட்டாரு மூளை போய் ஏய் டேய் அவன் குழந்தைடா யாரா அவன் குழந்தை யார் குழந்தை அவன் என்ன சொன்னாலும் நான் எடுத்துக்குவேன் டா. அவனுக்கு என்ன டா, 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 டா. என்னடா குழந்தை ஆமாமா பார், தேவா அவனை குழந்தைக்கு தான் நான் கட்டு போவான் ஏண்டா யார் குழந்தை அவன் குழந்தையா குழந்தைடா குழந்தை அவனுக்கு குழந்தை கொடுத்துட்டு போவான் ஏய் குழந்தையா குழந்தை யார் குழந்தை அவனுக்கு என்ன ஒரு 6 வயசு இல்ல 7 வயசு இருக்கும் அவனுக்கு போயிட்டு அதான் நம்ம சொல்லுங்க யார் வயசு அதுக்கு என்ன வயசு அவனுக்கு குழந்தை என்ன உனக்கு என்னப்பா வயசு 26 26 ஆமாமா நீ என்ன சொல்ற 26 26 யாரு? 26 இது குழந்தை உசாரா இரு முட்டை உனக்கே குழந்தை கொடுத்துட்டு ஏய் போவான் வேலை வரும்போது ஆ? அம்மா எனக்கு தூக்கு வருதுமா ஆ. முதல்ல காலத்துக்கு போறோம் வேலை இந்த காலத்தை அவன் போடுவான் அவன் என்ன போடுவானே இல்ல எனக்கு காலத்துக்கு போறதா தூக்கு வரும் வரும் இந்த ஒரு முறை என் பக்கம் வந்து பாரு குழந்தை சொல்லுது ஆமா ஏமா குழந்தைத்தான் குட்டி பால் சொல்லி ஏய். போடா எங்கடா? குழந்தை குழந்தை ஆமா அவன் தான் பூ வந்து ஆமா உனக்கு என்ன நேரம்? தெளிவா பேசுடா நான் என்ன தப்பா கேட்டேன் ஏம்மா, யார் யாருக்கிட்ட கேட்கணும்? யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க நீ கேட்டேன் ஆமாமா என்ன கேட்டேன் ஊரெல்லாம் கேட்டு வரும் என்னடா கேட்டேன் ஏமா இந்த கோயில் முட்டு போட்டதில்ல ஆமா இந்த கோயில் முட்டைங்க கோழி முட்டை சோ வேண்டு திப்புக்கு ஒரே ஒரு வித்தியாசம் இருக்கு தெரியுமா என்னடா நீ தெரியும்? ஏடா ஏய் சைலன்ஸ் கோழி முட்டை வெள்ளையா இருக்கு வேண்டதுக்கு அந்த கலருக்கு ஏத்த மாதிரி மாத்தி மாத்தி போகணும் இதுதானே வித்தியாசம்
முட்டை கல்யா இருக்கும். கோழி முட்டை வெள்ளையா தான் இருக்கும். பேண்ட் ஜிப்பு கலரா இருக்கும். கலரா இருக்கும். நான் வந்துக்கிற உள்ள இருந்து வெளியா முட்டை வெளியா இருக்கும். சிவப்பா இருக்கும். இதெல்லாம் கிடையாது பாருங்களா. சரி, எப்படி? அதெல்லாம் கிடையாது. வேற எப்படி? கோழி முட்டை போடுது. கோழி முட்டை போடும். அந்த முட்டையை அழகாக்குறேன். அழகா. அந்த முட்டைக்குள்ள என்ன வரும்? ஓ, முட்டை அழகாத்தா முட்டைக்குள்ள என்ன வரும்? என்ன வரும்? முட்டைக்குள்ள இருந்து கோழி முட்டை வரும். பேண்ட் ஜிப்பு தந்தா என்ன வரும்? சரி, போ. ஏமா அதெல்லாம் கிடையாது. மண்டல விட விட்டு எடுத்துக்கலாம். அப்புறம் அப்படி மண்டலை பார்க்கலாம். ஐயா ஜனமா. ராணி நமது மகன் ஒப்பற்ற மகன் ஜீவா பட்டப்படிப்பு முடித்து விட்டானா? நாளை தாயகம் வருகிறான். உனக்கு சந்தோஷம்? நம்ம மக்கள் தளபதி இருக்காங்க.
தெரியும் வல்லாதவன் யார் என்று. நாளுக்கு நான் தெரியும் நயவழியான இந்த மனித நாட்டை ஆளக்கூடிய மார்த்தாண்ட மன்னனுக்கு போற்று சொல்வதாக ராஜனாக என்ற பெயரை பெற்று சிறிது அருகே படாவும் மூஞ்சிலைய கைய வைக்க, படாவும் மூஞ்சிலைய கைய வைக்க. நான் அடிக்கிறவங்க சிலுக்குடாப்பா. ஏய், ஐயா தப்பா எடுத்துக்காத. பேசாத. தலையில பேச. ரொம்ப அத்து வாயில் போட்டு போடுற. ஏய், நீ வந்துட்ட. எங்கடா அந்த குள்ள பையன்? அச்சா ஓய் வடியாடா. வஞ்சரவால மீனுடா வடில பிரச்சனை வாழியா ஏய், என்ன சொன்ன? காய் காய் அப்படியா எனக்கு காது கேட்கல. வஞ்சரவால மீனுடா வடில பிரச்சனை வாழியா அடையில பசீனு. நான் தானே? ஆமா என் வாய் என்ன வைப்பீங்க? இல்ல என்னடா? ஏய் கைடா பாத்துக்கலாம். ஏய், மூதேவி. வாழைப்பூ அடடே, வாழைப்பூ. ஆமா அப்ப சிரிகார சொத்துக்கலாம் ஏய் சொத்தப்பன. யார பார்த்து சொத்து பண்றா. ஏய், வாங்க. என்ன மேல் பிடிக்கடா குழந்தை வெட்டி இருக்கு கம்முனு ஏண்டா? மயில அப்படியாவது நம்ம கேட்கணும் வந்திருக்கான். இல்ல புரியுது மூதேவி. தெரியுமா ஆ. இந்த நாடு தளபதி ஆமாண்டா. அதனால உள்ள ஒரு கேள்வி கேட்டு தான் வந்தேன் இந்நாட்டு தளபதிடா. ஆமா என்ன நீ கேள்வி கேட்க போற? ஆமா சிரிகார 42 பேர் அப்படியே வெளியே தெரியும் ஏண்டா? என்ன நீ கேள்வி கேட்க போற? ஆமா டேய், ஓ என்ன கேள்வியா இருந்தாலும் ஏ சிறப்பான பேர் நான் சொல்றேன். நீ கேளுடா. சத்தியமா கேப்ப கண்டிப்பா நான் சொல்றேன்டா. உண்டவா கண்டிப்பா. ஏய். எதுமா என்னடா? அவர் சேசிக்கிட்டு நீங்க கேளுங்க. ஏய் மைக் எஃபெக்ட் எடுங்க. எங்க கேளுங்க. மைக் சேசி கூட நான் கேக்குறேன். டேய், என்னடா? டேய், என்ன நீ கேள்வி கேட்க போற? கேளுடா. சரி, யாரா இருக்கு? ஆமாண்டா. என்ன கேள்வி கேட்க போற? கேளுடா. மரணே மரமே இல்லாத காடு என்ன காடா? ஏன்னா மூதேவி, மரம் செடி கொடி இது அத்தனை இருந்தா தான் காடு. மரமே இல்லாத காடு எங்கடா இருக்கு உனக்கு? ஏய், உனக்கு தெரியுமா? நீ தெரிஞ்ச சொல்லு. ஆ, என்ன காடியா? ஏண்டா? மரமே இல்லாத காடு என்ன காடு? எங்கடா கிடக்குது? ஏய், என்ன பண்ணிட்டு? நீ ஒரு சிறந்த அறிவாளி தான். ரேஷன் கார்டு வேணும் உனக்கு. கல்யாணம் பண்ணிட்டியா? உனக்கு ரெண்டு பொண்ணுக்கு தெரியா எத்தனை பொண்ணு? ரெண்டு பொண்ணா? ஒண்ணு எனக்கு குடுத்துறியா? என் மாமியார் கொடுத்துருக்கா நேருவே, ஐயா வந்து வெகு நேரம் ஆகிவிட்டது. அப்படியா? அரண்மனைக்கு செல்ல வேண்டும். ஆகட்டும். அவரை பார்த்து பட்டாள நதியும் பலமான சோலைகள் சுற்றி மதுர்களும் எத்தனைக்க வளர்க்க மக்கள் கொடி தால் ஒலிக்க மார்த்தாண்ட மன்னனுக்கு போர் பிரசவ ராஜினாமா அண்ணா அதிவிரமாக என்ன எடுத்த காரணம் செய்திருக்கிறது. என்ன? எனக்கு மகன் ஒப்பந்த மகன் ஜீவா பட்டமளித்து முடித்து விட்டாராம். அப்படியா? தாயக வருகிறார். என்ன இளவரசர் தாயை திரும்பி விட்டாரா? மன்னா, கவலையே வேண்டாம். அவருடைய வருகைக்காக என்னென்ன செய்ய வேண்டுமோ அத்தனையும் புறநானூறு தெரிவிக்கின்றேன். நீங்கள் உனக்காக வேண்டாம். புறநானூறு நான் பார்த்துக்கிறேன். புறநானூறு. யாருமே? ஐயா நாடு சென்ற இளவரசர் அங்கே செத்து மாண்ட புனனைத்து திரும்பி விட்டார் தாயகம். பிள்ளைகளாக சொத்து நானே அனுபவிக்கும் என்ன கொண்டு நீ முதல் கொண்டு அவனுடைய வருகை வருகை ஒரு சரித்திரமா காட்ட வேண்டும். அப்படியா?